உபசுவாமியர்னு இருக்கார் விஸ்வாம்பலத்தில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் குரோம்பேட்டையில் குமரன் குன்றம் அப்படின்னு ரொம்ப பிரபலமான ஒரு க்ஷேத்திரமாக இருந்து அப்படி அமக்களமாக எல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த குரோம்பேட்டையில் பெரிய ஏரி இருக்குது. 1958 வருஷத்தில் பெரியவா இங்கே இருக்கிறதே அந்த ஏரியில் போய் ஸ்நானம் பண்ணுறதுக்கு போயிருக்கிறதே அந்த ஐயாசாமியார் ஸ்கூல் அப்படின்னு அங்கே தான் குரோம்பேட்டையில் இருக்கிறதே. இந்த ஸ்கூலுக்கு வர ஸ்நானம் பண்ணிட்டோம். வர வழியில் பார்த்தா இன்றைக்கி குமரன் குன்றமாக இருக்கிறது, அந்த காலத்தில் அதுக்கு பங்களா மலைன்னு பேர். அதை பார்த்துட்டு சொல்கிறா, இங்கே முருகன் சாநித்தியம் இருக்குது, இது பின்னால் பெரிய க்ஷேத்திரமாக ஆகும் அப்படின்னா போயிட்டா. அது ஏதோ 1958 நடந்தது. அதுக்கப்புறம் 1972 அப்புறம் நடக்கிற கதை இப்போ இது. இவன் என்ன பண்ணால் அங்கே ஒரு பெரிய சத்சங்க வச்சுட்டு அதில் உபன்யாசம், குத்தி விளக்கு பூஜை இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. அதில் உபன்யாசத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தா. அந்த உபன்யாசத்துக்கு வந்திருக்கிறதே ஒருத்தர் சொன்ன, அப்பா இந்த இடத்த பார்த்துட்டு பெரியவா அந்த மலையை பார்த்துட்டு இங்கே முருகன் சாநித்தியம் இருக்குது, பெரிய க்ஷேத்திரமாக வரும் அப்படின்னு சொன்னால், பெரியவா சொன்னது பொய்யாகாது. நீங்கள் இவ்வளவு நல்ல காரியம் எல்லாம் பண்ணுறீங்களே, இந்த மலையில் ஒரு முருகனுக்கு கோவில் கட்டுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுங்கோளே. பெரியவாளே சொல்லியிருக்கா, நீங்கள் ஏற்பாடு பண்ணி பண்ணுங்கோளே. இது இவாளுக்கெல்லாம் இப்போ தான் இந்த விஷயம் தெரியும். ஏன்னா 58 இவா இல்லை. இது இவாளுக்கு இந்த கமிட்டியில் எல்லாருக்கும் சேர்ந்துன்னு வந்து உற்சாகம் வந்து உடனே எப்படியானும் இதில் ஒரு முருகன் கோவில் கட்டிடுறது அப்படின்னு ஏற்பாடு பண்ணி அதுக்கு உண்டான எல்லாம் பண்ணி வேலையை நடக்க ஆரம்பிச்சு கொடுத்தோம். கோவில் கட்டியாச்சு. உள்ளுக்குள்ளே சுவாமிநாத சுவாமி விக்கிரகம் வைக்க போகிறா. அதுக்கு ஒரு ஸ்தபதி அவர்கிட்ட சொல்லி, வேலூரில் இருந்தார், அந்த ஸ்தபதிகிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கா. விக்கிரகம் அடித்தாச்சு. விக்கிரகத்தை கொண்டு இவாள்கிட்ட காமிச்சா, இந்த கமிட்டியில் இருந்த ஒரு தலைவர் அவர் பார்த்துட்டு என்ன பண்ணார், கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு தோன்றுறது. அவர் சொன்னார், இது முருகன் மாதிரியே இல்லைன்னு, புத்தர் மாதிரி இருக்குது, முருகன் மாதிரி இல்லைன்னு. ஸ்தபதிக்கு ஆச்சரியமாக, என்ன அது சம்மந்தம் இல்லாத உளர்றார் அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டு. அவர் என்ன பண்ணியிருக்க, மனசில் ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கார், இப்படி இருக்கணும் விக்கிரகம்னு. அது மாதிரி சிலையில் வரலன்னு அவரை ஒத்துக்க முடியல. இவரோ தலைவர், இவர் தான் இல்லைன்னு ஸ்தபதியும் ஆர்கியூ பண்ணி பார்த்தார். இது என்ன ஆகிடுத்து, இந்த ஸ்தபதிக்கும் இந்த கமிட்டி தலைவருக்கும் தகராறாக சண்டை வர அளவுக்கு போயிடுத்து. இவர் லேசில் ஒத்துக்க மாட்டேங்கிறார், அவர் ஒத்துக்கணும். உடனே ஸ்தபதி கோச்சின்னு என்ன சொன்னார், இவருங்க நம்ம 2 பேர் தகராறு பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை, இந்த சிலையை எடுத்துன்னு போங்க, யாருக்கு சில்பசாஸ்திரம் தெரிஞ்ச நல்ல ஸ்தபதி இருக்காளோ அவள்கிட்ட எத்தனை பேர்ட்டு வேணாலும் காமிங்கோ, அவள் மட்டும் இது முருகனா இல்லைன்னு சொன்னாக்க இனிமேல் நான் ஒளியை தொட்டு விக்கிரகம் பண்ணுறதையே விட்டுடுறேன், இந்த பந்தயத்துக்கு வேணாலும் நான் ரெடி, என்ன சொல்கிறேன் அப்படின்னு. இப்படி தகராறுனா கூட இருக்க வெள்ளம் பார்த்தா இது என்னையும் அது கடைசியில் கும்பாபிஷேகம் கோவில்லாம் பிரமாதமாக வந்துடுத்துன்னா இந்த விக்கிரகத்தில் தகராறு வந்துடுறது. பேர் என்ன பண்ணுறேன்னு தெரியல, இவாளுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. அப்படிங்கிறது கடைசியில் இந்த ஸ்தபதியே சொன்னார், ஒன்றும் வேண்டாம், அந்த தலைவருக்கு பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தின்னு தெரியும், அதனால் அவர் என்ன பண்ணார், சரி ஒன்று வேணால் பண்ணுவோம், இப்படியே இந்த சிலையை எடுத்துகிட்டு பெரியவா தேனம்பாக்கத்தில் இருக்கா பெரியவாள்கிட்ட போவோம், நம்ம என்னன்னே சொல்ல வேண்டாம், இந்த விக்கிரகத்தை கொண்டு வைப்போம், பெரியவா பார்த்துட்டு என்ன கமெண்ட் சொல்கிறான்னு பார்க்கலாம். அப்படி பெரியவா இது சரியா இல்லை, வேண்டாம், முருகன் மாதிரி இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான் வேறு பண்ணலாமான்னு யோஜனை பண்ணுறேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னு. அந்த தலைவர் சொன்னார், பெரியவா சொல்லிட்டா அப்புறம் என்ன அப்ஜெக்ஷன், பெரியவா ஒத்துனுட்டா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. சரி வாங்க போகலாம். எல்லோரும் பேக் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு கிளம்பி போனால் கொட்டுறது மழைன்னா அப்படி ஒரு மழை கொட்டின்னு இருக்கு. காஞ்சிபுரம் தேனம்பாக்கம் போகுமா மாட்டோமானுங்கிற அளவுக்கு ஆகிடுது. வழியில் வெள்ளப்பெருக்கெல்லாம் எல்லாம் ஒரு வழியாக முக்கி மனகி போனால்
ராத்திரி 9 மணிக்கு மேலே இவ தேனம்பாக்கத்துக்கு போகிறா. கூட இருக்கிறவா சொன்னா, பெரியவா இப்போ தான் உள்ளுக்குள்ளே விஸ்ராந்திக்கு போயாச்சு. உடனே என்ன பண்ணுறேன்னு தெரியல. பார்த்தா பெரியவாளுக்கு முன்னால் ஒரு பெஞ்சு போட்டுருக்கு. அதில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சிருக்கு. புதுசாக வந்திருக்குன்னு தெரியறது பார்த்தாலே பிள்ளையார் சிலை. இவாளுக்கு உள்ளே போனோன்னு பிள்ளையாரை பார்த்தோன்னே ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி. ஏதோ முதல்லையே சகுனம் மாதிரி நல்லபடியாக நாம் முருகன் சிலையை தூக்கின்னு போகிறோன்னா அண்ணா வந்து ரெடியாக உட்காந்துருக்கிறாப்புல இருக்கேன் பார்த்தா. ஆனால் பெரியவாளை இப்போ பார்க்க முடியாது. நீங்கள் பெரியவாளை பார்த்துக்கிட்டு பேசணும்னா இங்கேயே படுத்துங்கோ. வெடிகாரத்தால் ஏந்திருப்பா, எப்போ ஏந்திருப்பான்னு தெரியாது, ஏந்திரு பார்த்துட்டு போங்க அப்படின்னா. இப்போ எல்லாருக்கும் வேறு வழி கிடையாது. மழை வேற கொட்டியிருந்ததா, சரி இங்கேயே ராத்திரி கிடக்கலாம், ஏன்னா வந்த வேலை முடியணுமே. எல்லாரும் அந்த அவரை சொன்ன கூட அந்த சொன்ன அந்த முருகன் சிலையை பக்கத்துலேயே வச்சுருங்க, பிள்ளையாருக்கு பக்கத்துலேயே வைங்கோ, அந்த பெஞ்சிலேயே வச்சுட்டு நீங்கள் எல்லோரும் படுத்துங்கோன்னா எல்லோரும் படுத்துனுட்டா. எல்லாம் அசதியில் தூங்கி போயாச்சு. காலங்காலத்தால் ஏந்துன்னு பல்லு இல்லு தேய்ச்சிட்டு அவள் ஸ்நானம்ட்டு வரலான்னு பார்த்தா ஆச்சரியம் என்ன, இந்த முருகன் சிலைக்கு மாலையை போட்டு சந்தன குங்குமம்லாம் இட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கு. பக்கத்தில் இருந்து பிள்ளையாரை காணும். இது இப்படி உடனே கூட இருந்தவள்கிட்ட சொன்னால், அந்த பிள்ளையார் சிலை நாளைக்கு பிரதிஷ்டை பண்ணணும், 3 நாளாக கொண்டு வந்து இங்கே வச்சுன்னு பெரியவா அப்ரூவ் பண்ணணும்னு காத்துட்டுருக்கா. பெரியவா இங்கேயே வச்சுருந்தா. இப்போ தான் வடிகாரத்தால் அவள் எடுத்துன்னு போனா. சரி, இதுக்கு முருகனுக்கு எல்லாம் மாலையெல்லாம் போட்டிருக்கேன்னா, இவா எல்லாரும் தூங்கி பெருக்கிறதே அர்த்தராத்திரியில் இவர் ஏந்துட்டுருக்கா. ஏன்னா பெரியவா தூங்கிட்டானே யாரும் நம்பவே முடியாது. பாதுராத்திரிக்கு ஏந்துட்டு வந்து இது என்னன்னு கேட்டு யாரோ குரோம்பேட்டையிலேருந்து கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி, அப்படியா அப்படின்ட்டு இதை கொண்டு என் உள்ளுக்குள்ளே வச்சிருன்னு ரூம்குள்ளே கொண்டு வைக்க சொல்லிட்டா. வச்சுட்டு ராத்திரி கதவை சாத்தின்னு படுத்துட்டாச்சு. ராமுழுக்களும் தான் பக்கத்தில் வச்சுட்டு காலங்காலத்தால் ஏந்துனோன்னு யாரோ தனக்கு கொடுத்த மாலையை தூக்கி அந்த முருகன் சிலைக்கு போட்டு எல்லாம் பண்ணி இப்போ கொண்டு பெஞ்சியில் வச்சுருன்ட்டா. இந்த பிள்ளையாரை எடுத்துன்னு போனோம்னோடனே இவரை கொண்டு அந்த இடத்துல வை, பிள்ளையாரை அனுப்பிச்சிடுவோன்ட்டா. இதை சொன்னோம். இவன் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸு, ஷாக்கு. என்னையும் அது பெரியவா இதை பார்த்துட்டு நம்ம இது இருக்குது, இது முருகனாக இருக்குது, பெருமாளாக இருக்குது ஏதானு சொல்லுறாக்குன்னா, இது எல்லாம் ரகசியமாக இத்தனையும் நடந்துடுத்தோ. இந்த கூட இருந்தவாளுக்கு என்ன கவலைன்னா, இப்போ தலைவர் ஒத்துக்க மாட்டார். அவர் பெரியவா வாக்கால் வந்தான்னா நேரம் ஒத்துப்பார். பெரியவா ஏதோ மாலையை போட்டால் பொட்டை வச்சா எல்லாம் பண்ணா, முருகன்னு வேறு எதிர்க்க காதுபட சொன்னான்னா வரும். என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போன்னு பார்த்து கூப்பிட்டு அனுப்பிச்சா. வந்தா பெரியவா வெளியில் வரா. வந்தால் பார்த்துட்டு சொல்கிறா, எல்லாம் விஷயத்தெல்லாம் சொன்னான். இது மாதிரி குரோம்பேட்டையில் கோவில் கட்டின்னு மலை மேலே அங்கேக்கு பண்ணியிருக்கு விக்கிரகம் சொன்னால் ரொம்ப நன்னா இருக்குது அப்படின்ட்டு. உடனே இந்த ஸ்தபதியை கிட்டக்க கூப்பிட்டு ஏதோ சில விஷயங்கள்லாம் சொன்னான். அவர்கிட்ட சொல்லியிருக்க, நான் ராத்திரியே உள்ளே எடுத்துன்னு போய் பார்த்துட்டேன், நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு ஏதோ சில விஷயம்லாம் சொல்லிட்டான். இவாளுக்கு வெளியில் இருந்ததுனால புரியல. வெளியில் ஸ்தபதி வந்தார். சரி, இந்த பெரியவா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, அதனால் இந்த விக்கிரகத்தை நான் எடுத்துன்னு போயிடுறேன் வேலூருக்கு. நான் எல்லாம் பண்ணிவிட்டு பெரியவா சில இதெல்லாம் சொல்லியிருக்கா, அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி பெரியவாள்கிட்ட காமிச்சிட்டு உங்களுக்கு கொண்டு தரேன் அப்படின்னார். அவர் பேக் பண்ணிட்டார், வேலூருக்கு எடுத்துன்னு போயிட்டார். இவாள்லாம் குரோம்பேட்டைக்கு வந்துட்டார். எல்லாருக்கும் சஸ்பென்ஸு. இப்போ அந்த தலைவருக்கு என்ன அப்படின்னா ஒரு சந்தோஷம். என்னென்ன நம்ம சொன்னபடியே அது முருகனா இல்லை, அதனால தான் பெரியவா ஸ்தபதிகிட்ட திருப்பி பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு. அவர் போனார். 1 வாரம் கழித்து திருப்பி கொண்டு வந்தார். கொண்டு வந்து பிரித்து பார்த்தா அதே விக்கிரகம். இந்த கூட இருந்தவாளுக்கெல்லாம் தெரிஞ்சு கொடுத்தோ இது எதுக்காக இவர் மெனக்கிட்டு தேனம்பாக்கத்துலேருந்து பேக் பண்ணி இவர் வேலூருக்கு எடுத்துகிட்டு போனால் திருப்பி 1 வாரம் கழித்து கொண்டு வந்திருக்காருன்னு தெரியல. ஆனால் இந்த தலைவருக்கு மட்டும் என்னென்ன இப்போ புதுசாக பேக்கிங்கை பிரித்து பார்த்தோன்னா, பார்த்தியா அதான் இப்போ தான் முருகனாக இருக்குது அப்படின்னர். ஒரே எமோஷன். மற்றவாளுக்கெல்லாம் நிம்மதி. அப்பா இது முதல்ல இதே தான் இருந்தது, புத்தராக இருக்குன்னு. இப்போ என்னமோ வேலூருக்கு போயிட்டு வந்தோன்னே இவருக்கு முருகனாக மாறி எடுத்தோம்.
ஏதோ இவர் ஒத்துண்டாருன்னா சரி, இவர் ஒத்துண்டா தான் தூக்கி உள்ளே வச்சு கும்பாபிஷேகம் பண்ண முடியும். பண்ணினா கும்பாபிஷேகத்தை ஆச்சுன்னு பண்ணிட்டா முடிஞ்சால் அப்புறம் இந்த தலைவர் இல்லாத போது ஸ்தபதி வந்தார். ஒரு நாளைக்கு வரத்தே இந்த மற்றவாளுக்கெல்லாம் ஒரே க்யூரியாசிட்டி. அவர்கிட்ட கேட்டா, நீ என்னையா மந்திரம் பண்ண? இதே சிலையை தான் திருப்பி கொண்டு வந்திருக்கு, அப்போ கொண்டு வரத்தே புத்தர்னு ஒத்துக்க மாட்டேன்னு இப்போ வந்தால் பிரமாதமாக ஆஹா ஊன்னு இப்போ எங்கள் தலைவர் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப அந்த முருகனை கொண்டாடுறார். என்ன பண்ணின? உங்கள்கிட்ட ரகசியமாக பெரியவா பேசினாலே, பெரியவா என்ன சொன்னால் முருகன் தான்னு இருக்குன்னால பெரியவா தானே சொன்னாலா, ஏன் எடுத்துன்னு? அவர் சொன்னார், இல்லை ராத்திரியே பெரியவா பார்த்துட்டா. அப்புறம் என்னை கூப்பிட்டு என்கிட்ட என்ன பேசினான்னா, ரொம்ப நன்னா இருக்குது, சில நன்னா வந்திருக்கு, ஆனால் நீ என்ன பண்ணு, ஒரு சில கரெக்ஷன் சொல்கிறேன், அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொன்னால். அந்த சிக்கை வச்சுருக்கிறது அது சுவாமி மலையில் எப்படி இருக்கோ அதேமாதிரி சுவாமிநாத சுவாமி எதிர இருப்பார் குரோம்பேட்டை முருகன். அந்த சிக்கையை கொஞ்சம் ஆல்டர் பண்ண சொன்னால். அப்புறம் கையில் பிடிச்சிருக்கிற தண்டத்தில் என்ன பண்ணு, அங்கங்கே மூங்கில் தண்டம் தெரியணும், கணு வையி. அப்புறம் இந்த கால் நகத்தை இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக பண்ணு அப்படின்னு ஏதோ 3-4 கரெக்ஷன் சொல்லியிருக்கா. அதுக்கு தான் இவர் எடுத்துன்னு போயிருக்கார். இதான் பண்ணினேன். எல்லாருக்கும் ஆச்சரியம். இந்த தலைவரோட மனசுக்காகவும் மெனக்கெட்டு இங்கேருந்து தூக்கிட்டு வேலூர் வரைக்கும் போயிட்டு ஏதோ சும்மா ஒளியை வச்சு ஏதோ ஒரு டச் பண்ண சொல்லிவிட்டு திருப்பி எடுத்துன்னு வர சொல்லியிருக்கா. இப்போ அவருக்கும் திருப்தியாக எடுத்து, ஸ்தபதிக்கும் திருப்தியாக எடுத்து, நம்ம பண்ணினதை பெரியவா நன்னா இருக்குன்னு சொல்லி அதில் என்ன நம்மளை கரெக்ட் வேறு பண்ணியிருக்காளே அப்படின்ட்டு அவர் சொல்ல, எப்படி சில்பசாஸ்திரத்தில் இவ்வளோ டெக்னிக் தெரியும்னு சொல்லி அப்படி பெரியவா சொல்லி அதை சரி பண்ண சொன்னான். இதுதான் பெரியவா இல்லையா? இவ்வளவு தூரம் இவற்றை பாடுபட்டு இவர் ஒரு தலைவராக இருந்து கோவில் கட்டிவிட்டு அவருக்கு உள்ளுக்குள்ள மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமிக்கு மேலே திருப்தி வரல, ஒரு பிரேம வரலன்னா அது பிரயோஜனம் இல்லையே. அதனால் இவரோட திருப்திக்காகவும் அதில் ஏதோ கரெக்ஷன் பண்ணுறாப்புலையும் பண்ணி, ஆனால் சிலையை மாற்றவும் மாற்றாத கிருஷ்ணர் மாதிரி தான் என்னென்ன தந்திரம் உண்டோ எத்தனை பண்ணலாமோ பண்ணி எல்லாரையும் அதில் திருப்திப்படுத்துறது தான் அங்கே நோக்கம். என்ன பண்ணுறது, அவளோட மனோபாவத்துக்கு ஏற்றாப்புல ஈடு கொடுக்க வேண்டியிருக்கு. அதுதான் பெரியவாள்கிட்ட உள்ள ஒரு பெரிய விஷயம். பெரியவா கொண்டு தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. ஒரு நல்ல டிப்டாப்பாக ஒரு பையன், அந்த பையன் வந்திருக்கார், ஒரு டீனேஜ் பையன், ரொம்ப பக்தியாக இருக்கான், பார்த்தாலே தெரியுது. பெரியவாள்கிட்ட வந்து கேட்டான், பெரியவா மாதிரி ஆகணும் அப்படின்னா. கூட இருந்தவர் என்ன பண்ண, சி அசத்து அப்படிலாம் கேட்கக்கூடாது பெரியவாள்கிட்ட அப்படின்னு அவர் கண்டிச்சார். சின்ன பையனாக இருக்க அழகாக கல்யாணம் கார்த்திகை வந்து ஆஃபீஸ் போய் அப்பா அம்மா காப்பாற்றி பெரியவா மாதிரி ஆகணும், இப்படிலாம் வந்து பேசக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு அவன்கிட்ட கண்டிச்சார். அவன் புரியல, பாவம் திருன்னு முழிச்சான். அன்னை பெரியவா இவர்கிட்ட அவன் என்ன கேட்டான், நீ ஏன் அவனை என்ன பண்ணுற, கோச்சுக்கிறியான்னு. இல்லை அது ரெண்டும் கட்டான் குழந்தையா இருக்குது, அதுக்கு ஒன்றும் தெரியல என்ன. அவன் என்ன சொன்னான் சொல்லேன் அப்படின்னு. இல்லை பெரியவா மாதிரி ஆகணுமா அவனுக்கு, நீ என்ன சொன்னேன்னு. அதெல்லாம் இப்போல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொன்னேன். உடனே பெரியவா கேட்குறா, ஆமாம் அவன் என்ன மாதிரி ஆகணும்னு சொன்னோன்னு நீ என்னமா நினச்சிண்டன்னா, நீ என்ன நினச்சிண்ட அப்படின்னு. அவர் பார்த்தார், என்ன பெரிய மாதிரி ஆகணுன்னா சாமியார் ஆகணும் தானே. அவன் பாவம் சின்ன பையன், ஆற்றுல அப்பா அம்மா இருக்கா, கல்யாணம் கருத்தி ஆகணும், அவன் பாட்டுக்கு பெரிய மாதிரின்னு கஷாயத்தை கிட்டுன்னு உட்காண்டா. உடனே சொல்கிறா, ஓ அவன் என்ன மாதிரி ஆகணும்னு நீ இப்படி நினச்சின்னு விட்டியாக்கும், சாமியாராக போகணும்னு அவன் ஆசைப்படுறான்னு அப்படின்னு. உடனே சொல்கிறா, அவன் உடனே என்ன மாதிரி ஆகணுன்னா நான் என்ன திரும்ப நினச்சிட்டேன், அவன் அப்படி கேட்டோன்னே அப்படின்னு. நீங்கள் எல்லாரும் என்னென்னமோ ரொம்ப நல்லவங்கிறாளே, அதை மாதிரி அவனும் ஆகணும்னு நினச்சானாக்கும், என்னமோ நான் தான் பெரிய படிச்சிருக்கேன், பெரிய சர்வஜன், அப்படியே உடந்து கட்டுறேன் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு என்னை பெரிய மேதாவின்னு சொல்கிறேன், இன்டெலிஜென்ட்னு சொல்கிறேன், அது மாதிரி ஆகணும்னு அவன் நினைக்கிறானாக்கும். அப்படியே எல்லாருக்கும் பெரியவா ஹெல்ப் பண்ணுறா அப்படின்லாம் நீங்கள்லாம் சொல்கிறேன், அதை மாதிரி அவனும் ஆகணும்னு ஆசைப்படுறானு அப்படின்னு. இவர் என்ன பண்ணார், இவரோட கேரக்டர் அத்தனையும் சொல்லி இதை மாதிரி தான் ஆகணும்னு, இதை மாதிரி தான் ஆகணும்னு நினைக்கிறானாக்கும் நான் நினச்சிட்டேன்னு. கூட இருந்தவர் வழியறர், அடராமா இப்போ பெரியவா மாதிரி ஆகணுங்கிறதுக்கு இவ்வளோ வருத்தம் இருக்கா,
அவர் என்ன பண்ண திருன்னு முழிச்சா உடனே அந்த பையனை கிட்ட கூப்பிடு அப்படின்னார். நீ ஆசைப்பட்டபடியே என்ன மாதிரியே ஆகுப்போ அப்படின்னு கூட இருந்தவர் சொல்லு. நமக்கு இதுதான் நம்மளோட அஜ்ஞானத்துக்கும் அவரோட தெளிவுக்கும் ஞானத்துக்கும். நம்ம உடனே பெரியவா மாதிரி ஆகணும் அப்படின்னா உடனே மொட்டத்தில் காஷாய தண்டமானால் தான் பெரியவா மாதிரியே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பெரியவா உடனே என்ன சொல்கிறார், தன்னை மாதிரி அன்பாக இருக்கலாம், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம், அறிவோடு இருக்கலாம், இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்கே. பெரியவாங்கிற ஒரு உருவத்துக்குள்ளே நாம் உருவத்தை தான் ஆகணும்னு நினச்சிக்கிறோம். ஆனால் அவன் என்ன பண்ணுறாங்கிறார், பெரியவா மாதிரி குணத்தில் ஆகணும். இதான் பெரியவாளோட பார்வையில் உள்ள ஒரு விஷயம்.